இன்னைக்கு ஃபுல்லாவே ஒரே அலைச்சலா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. நேத்து அத்தை வீட்டுக்கு போயிருந்தப்ப இன்னைக்கு கோயிலுக்கு போலாம் அப்படின்ட்டு நினைச்சு வச்சிருந்தோம். 8 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு வந்துடலாம் அப்படின்னா பிளான். நம்ம பிளான் பண்ண மாதிரி என்னைக்கு நடந்திருக்கு அதே மாதிரி தான். வீட்டுல இருந்து கிளம்பி 10 மணி ஆயிடுச்சு. போயிட்டு வர 12 மணி ஆயிடுச்சு. அதனால அத்தை வீட்லயே லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சிருந்தோம். நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கொஞ்சம் பேக்கிங் வேலை இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு மதுரை முடிய போறாங்க ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால. மதுரை அப்படின்னா நமக்கு ஜாலியா தான் இருக்கு, போகணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா போயிட்டு 3 நாள் ரிட்டர்ன் வரணுமா, அதனாலதான் சரி இந்த தடவை நான் வரல, நீங்களே போயிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு அவங்கள மட்டும் அனுப்பியாச்சு. அவங்க போயிட்டு நாங்க அங்க தனியா தானே இருப்போம், அதனால எங்களை அத்தை வீட்டுல விட்டுருங்க, நாங்க 3 நாள் அங்க இருந்துட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு அப்படியே அத்தை வீட்டுக்கு வந்தாச்சு. 6:30 போலதான் ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தாங்களா. சரி கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போனாலும் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்தது. டைம் எப்படி போச்சுன்னே தெரியல, போய்கிட்டே தான் இருக்கு டக்கு டக்குன்னு. அப்படியே ஈவினிங் மேல காஃபி போட்டு குடிச்சோம், டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு 5:30 போல கிளம்பிட்டாங்க. ஏன்னா முன்ன பின்ன ஆகும்ல ட்ரெயின், அதனால எப்பயுமே நான் தான் அவங்களை இங்க விட்டுட்டு எங்க அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு வருவேன். இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் எங்களை இங்க விட்டுட்டு அவங்க மட்டும் தனியா போறாங்களா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. சரி கொஞ்சம் ஜாலியா போயிட்டு வரட்டும் அப்படின்னு அவங்களை அனுப்பி வச்சாச்சு. ஓகே பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.